ஜூலை 11. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 16 முதல் 23 வரை. இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கத்திடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு 4 விலங்குகளை உவமையாக கையாளுவதை பார்க்கின்றோம். சற்று வித்தியாசமாக இன்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே. மேலும் அவர் இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டார். இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு அறிவுறுத்துகின்றார். எனவேதான் இன்றைய வாசகத்தில் சில விலங்குகளை உவமையாக தருகின்றார். ஒன்று ஆடு. இயேசு தம் சீடர்களை ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். ஏற்கனவே தம்மை ஆயனாக முன்னிறுத்திய இயேசு தம் சீடர்களை ஆடுகள் என குறிப்பிட்டதில் எந்த வியப்பும் இல்லை. ஆடுகள் மாசற்றவை, எளியவை, வலிமையற்றவை. உணவுக்கும் பாதுகாப்புக்கும் ஆயனை சார்ந்தே வாழ்பவை. அதுபோல இயேசுவின் சீடர்களும் இயேசுவை சார்ந்தே வாழ வேண்டும் என விரும்புகின்றார் இயேசு. இரண்டாவது, ஓநாய். இந்த உலகும் உலகை சார்ந்த மனிதர்களும் ஓநாய்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் ஆடுகளை தாக்கி அழிக்கின்றன, அச்சுறுத்தி விரட்டுகின்றன. இயேசுவின் சீடர்கள் இந்த ஓநாய்களை கண்டு அஞ்சாமல் இறைவனின் துணையோடு அவற்றை எதிர்கொள்ள அழைப்பு தருகின்றார். மூன்றாவது, பாம்புகள். பாம்புகள் நுண்ணறிவுக்கும் முன்மதிக்கும் எடுத்துக்காட்டாக தரப்பட்டுள்ளன. ஆம், இயேசுவின் சீடர்கள் அறிவாற்றலோடும் ஞானம் நிறைந்தவர்களாக, முன்மதி உடையவர்களாக, எதையும் திறனாய்வு செய்து திட்டமிட்டு செயல்படுபவர்களாக திகழ வேண்டும். குறிப்பாக ஓநாய்கள் போன்ற மனிதர்களிடையே வாழும் பொழுது மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. தொலைக்காட்சி, திரைப்படம், அலைபேசி, நவீன சொகுசு சாதனங்கள் முதலியன இறையாட்சியின் மதிப்பீடுகளை சிதைத்து விடாமல் நாம் முன்மதியோடு எச்சரிக்கையாக இருக்கவே அழைக்கப்படுகின்றோம். நான்காவதாக, புறாக்கள். புறாக்களை கபடற்ற பறவைகளாக சித்தரிக்கின்றார். புறாக்களைப் போல இயேசுவின் சீடர்களும் எளியவர்களாக, கபடமற்ற சிந்தனை உடையவர்களாக, குழந்தை போன்ற மனநிலை உடையவர்களாக வாழ்ந்தால் விண்ணரசுக்கு உரிமையாகலாம். ஆம், அன்பு இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. நாங்கள் பாம்புகளைப் போல் முன்மதி உடையவர்களாகவும்
புறாக்களைப் போல் கபடற்றவர்களாகவும் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.